ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இவ்வாகமத்தில் ஐயா அருளியிருக்கும் மனித வாழ்வியல் நெறிமுறைகளும் ஐயாவை வணங்க வேண்டிய வழிபாட்டு முறை சட்டத்திட்டங்களும் இதனால் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இறை பலன்களும் ஐயாவுடைய அவதார சூட்சுமங்களும் அடங்கியுள்ளது. ஆம், திருமாலாகிய நாராயணர் ஐயா வைகுண்ட சுவாமியாக அவதரித்த வரலாறு அவருடைய ஏனைய அவதாரங்களை விட சற்று சூட்சுமம் நிறைந்தது. எனவேதான் பூரணமாயாராய்ந்து பாட என்று கூறியிருக்கின்றார் இறைவன். பூரணமாய் ஆராய்ந்து பாட என்றால் இந்த ஆகமத்தின் முழு விவரங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒவ்வொரு பாடல் வரிகளையும் படிக்கின்ற பொழுது அதனோடு தொடர்புடைய வரலாற்று தொடர்ச்சிகள் எங்கெங்கே இருக்கிறது என்று தேடி கண்டுபிடித்து அறிந்து கொண்டால்தான் அகில திரட்டினுடைய நுட்பமான விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த விதத்திலே தான் அகில திரட்டு அம்மானை ஆகமம் எழுதப்பட்டுள்ளது. அதாவது புராணங்களிலே மகா புராணங்கள் 18 உண்டு. இவைகளுக்கு உபபுராணமாக 18 உண்டு. இந்த புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கும் செய்திகள் எல்லாம் துவாபர யுகத்தின் முடிவையும் கூறி கலியுகத்திலே திருமால் கல்கி அவதாரம் எடுப்பார் என்று மட்டுமே சொல்லப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து பின்னால் நடைபெறும் நிகழ்வுகள் தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் அகில திரட்டு அம்மானை என்ன சொல்கிறது என்றால், கடவுள் எப்போது தோன்றினார், உலகம் எப்போது தோன்றியது, மனிதன் எப்போது தோன்றினான் என்பது முதல் நீடிய யுகம், சதுர யுகம், நெடுயுகம், கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், தர்மயுகம் என்ற 8 யுக செய்திகளையும் ஒரே ஆகமத்தின் வாயிலாக உலகத்திற்கு சொல்லக்கூடியது அகில திரட்டு அம்மானையின் தனிச்சிறப்பாகும். ஏனைய புராணங்களிலே 4 யுக செய்திகள் மட்டுமே கூறப்பட்டுள்ளது. அதாவது கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபராயுகம், கலியுகம் என்கின்ற 4 யுக செய்திகளை மட்டும்தான் ஏனைய புராணங்கள் கூறுகின்றன. அகில திரட்டு அம்மானை மட்டும் 8 யுக செய்திகளை கூறுகின்றது. மேற்கூறிய 18 வகையான புராணங்களும் 2 வகையாக அமைந்துள்ளது. ஒன்று சாத்திர புராணம், மற்றொன்று சூத்திர புராணம். சாத்திர புராணம் என்பது அதிலிருந்து ஒரு பகுதியை அல்லது ஒரு பக்கத்தை படிக்கின்றோம் என்றால் அதனுடைய பொருளை அந்த பகுதியிலேயே அல்லது அந்த பக்கத்திலேயே அறிந்து கொள்ளும் விதத்தில் அமையப்பட்டிருக்கும். இது சாத்திர புராணம். சூத்திர புராணம் என்பது அதிலிருந்து ஒரு பகுதியை படிக்கின்றோம் என்றால், உதாரணமாக 100வது பக்கத்தை படிக்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய வரலாற்று கோர்வை தொடர்ச்சியாக 270வது பக்கத்திலே ஒரு பாடல் வரி அல்லது அதுக்கு அதிகமான வரிகள் அமையப்பட்டிருக்கும். இனி 270வது பக்கத்தினுடைய வரலாற்று கோர்வை தொடர்ச்சியாக 40வது பக்கத்திலே ஒரு பாடல் வரி அல்லது அதுக்கு அதிகமான வரிகள் அமையப்பட்டிருக்கும். ஆக 100வது பக்கத்திற்கு சரியான பொருளை அறிய வேண்டுமென்றால் 270வது பக்க வரலாறு தெரிந்திருக்க வேண்டும், 40வது பக்க வரலாறு தெரிந்திருக்க வேண்டும். சமயத்தில் வேறு வேறு புராண இதிகாசங்களிலிருந்தும் முன் உதாரணம் படித்த வேண்டியிருக்கும். அது அல்லாமல் 100வது பக்கத்தை மட்டுமே படித்து கொண்டு பொருள் கூறினால் அது தவறாகவே இருக்கும். சில பாடல் வரிகள் சில இடங்களில் சற்று வித்தியாசமாகவும் அமையப்பெற்றிருக்கும். இதுதான் சூத்திர புராணமாகும். அகில திரட்டு அம்மானையானது சாத்திரம் கலந்த சூத்திர புராணமாகும். பூரணமாய் ஆராய்ந்து பாட என்ற வாசகத்தின்படி இவ்வகையான சூத்திரங்களையும் சூட்சுமங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஆகமத்தை பல முறை ஆழ்ந்து படித்து சிந்தித்தால்தான் அறிந்து கொள்ளவும் முடியும், பிறருக்கு சொல்லவும் முடியும். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பகுதியிலே அறிவோம். ஐயா துணை.